Hello guys, today we are going to solve exercise 1.1 per sum third subdivision. Question என்னன்னா 3x3 matrix கொடுத்துட்டு adjoint கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வெளியே இது வந்து எப்போதுமே போல் adjoint sum எப்படி சால்வ் பண்ணுவீங்களோ அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதுதான். நம்மளுக்கு வெளியே 1/3 கொடுத்துருக்கு. இது எந்த ஃபார்மேட்னா adjoint of KA. இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலாக adjoint கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற 1/3 இருக்குல்ல, அந்த 1/3க்கு கேன்னு நேம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வெறும் இந்த மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் அது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. இது கே, இது ஏ, தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதியாச்சு. எப்போதுமே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? மைனர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2க்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னா 2ஓட காலம் ரோவை விட்டுட்டு 1 2 -2 2 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக எழுதுவீங்க. இந்த 2 கண்டுபிடிக்கணும். இந்த 2ஓட காலமையும் ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டு -2 2 1 2 இதை எடுத்து எழுதிப்பீங்க. 1 கண்டுபிடிக்கிறீங்கன்னா 1ஓட காலம் ரோ எலிமினேட் பண்ணிவிட்டு -2 1 1 -2ன்னு எழுதுவீங்க. இதே மாதிரி அடுத்த ரோவில் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுக்கு இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸ்டார்டிங் ப்ளஸ், அடுத்தது மைனஸ், இதுமாதிரி ப்ளஸ் மைனஸை ஆல்டர்னேட்டிவாக போட்டுட்டு வருவீங்க. இதை சால்வ் பண்ணால் 1 2s are 2, 2 2s are 4. இங்கே மைனஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்கே நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ், ரைட் ஹேண்ட் சைடு அங்கே ஒரு மைனஸ் இருக்குமா? அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 + 4, 2 + 4 வந்து ஆன்சர் 6 எழுதிக்கோங்க. -2 2 ஆன்சர் வந்து 2 2s are 4 -4 1 1s are 1. நம்மளுக்கு வந்து மைனஸ் எப்போதுமே போடுவோமா? மைனஸ் போட்டு 1 போட்டுக்கோங்க. அதேமாரி இதுக்கும் பண்ணிக்கோங்க. 2 2s are 4, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +4 1 1s are -1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். அதேமாதிரி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணி எழுதிக்கோங்க. அட்ஜாயிண்ட் என்னென்னது? கண்டுபிடிச்ச கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும். டிரான்ஸ்போஸ்க்கு மேலே T போட்டுக்கோங்க. போட்டுட்டு டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிற ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற ரோவை இங்கே காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி எழுதிட்டிங்கன்னா நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இதான் ஃபார்முலா. அட்ஜாயிண்ட் ஆஃப் KA = KN-1 அட்ஜாயிண்ட் ஏ. நம்ம கேவை என்ன எடுத்தோம்? 1/3. ஓகேவா? இப்போ 1/3 இங்கே n வந்து கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதான் n. அப்போ n-1னா 3 -1. 3 -1 வந்து நம்மளுக்கு 2 கிடைக்கும். அங்கே கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே பக்கத்தில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 1/9 இன்டூ இது எல்லாமே வந்து 3 டேபிள். 3 1s are 3 2s are. அதனால நம்ம 3 டேபிளில் காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 3 காமனாக வெளியே எடுத்துட்டு 3 2s are 6, 3 2s are 6, 3 1s are 3. 3 காமனாக எடுத்து இது மாதிரி வெளியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ 3யும் 9ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 3 இருக்கும். அப்போ 1/3 இந்த மேட்ரிக்ஸை அப்படி எழுதிக்கோங்க. இதுதான் இந்த சம்மோட அட்ஜாயிண்ட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.